Exercise 2.6 fourth question arrange the search in descending order. இது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான், அதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து கியூப் ரூட் ஆஃப் 5 இருக்குது. இப்போ இங்கே வந்து 3 இருக்குது, 9 இருக்குது, 9 இருக்குது, 6 இருக்குது. ஆர்டர் எழுதிக்கலாம். ஆர்டர் ஆர் 3, 9, 6. இந்த மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 3, 9, 6. 3 கொடுக்கலாம். 1 into 3, 3, 3, 3, 9, 2, 3, 6. எல்சிஎம் 3 into 1, 3, 3, 3, 9, 9 to 18. இப்போ எல்சிஎம் வந்து 18 கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கலாம். ஆஃப் 5 இதை எப்படி எழுதிக்கலாம்? 5 பவர் 1/3ன்னு எழுதுக்கலாமா? இப்போ வந்து எல்சிஎம் வந்து 18 வரணும். அப்போ 5 பவர் 1/3 3 into 6 18 கிடைக்குமா? அதே 6 கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 6 6. இப்போ 6/18. இதை எப்படி எழுதிக்கலாம்? 5 பவர் 6/18 எழுதிக்கலாமா? இதை எப்படி எழுதிக்கலாம்? 5 பவர் 6 into 1/18 எழுதிக்கலாமா? 5 பவர் 6னா 5 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 15625 கிடைக்கும். பவர் 1/18. இது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து 9 4 இருக்குது. அப்போ 4 பவர் 1/9 எழுதிக்கலாமா? அப்போ 4 into 9 9 into 2 வந்து 18 கிடைக்கும். அதே 2 கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணால் 2. இப்போ 2/18. இதை எப்படி எழுதிக்கலாம்? 2/4 பவர் 2/18 எழுதிக்கலாமா? 4 பவர் 2 into 1/18. 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும். 16 பவர் 1/8. நெக்ஸ்ட் வேல்யூ எழுதிக்கலாம். 6 3. இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 1/6ன்னு எழுதிக்கலாமா? இப்போ எல்சிஎம் வந்து 1/6 6 into 2 18 கிடைக்கும். அதே 2 கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 into 2 2/18. அப்போ 3 பவர் 2/18. இதை 3 பவர் 2 into 1/18 எழுதிக்கலாமா? அப்போ 3 பவர் 2னா 3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 into 3 தான் 18. அதே 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 1 into 3 3. இப்போ 3/18. இங்கே 3/18 ஆகும். 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 கிடைக்கும். 27 பவர் 1/18. இப்போ இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, 3 வேல்யூ இருக்குது. டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர்னால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரணும். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் வந்து 15 625 பவர் 1/18. Next 27 power 1/18 greater than 16 power 1/18. 15 இதுக்கு வேல்யூ என்னது நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ வந்து 3 5 greater than 27க்கு வேல்யூ வந்து என்ன இருக்குது? இப்போ 6 3 greater than 16க்கு வேல்யூ என்ன இருக்குது? 9 4. இதுக்கு வேல்யூ இந்த இருக்குது எழுதியிருக்கோம். இதுக்கு வேல்யூ என்ன இருக்குது எழுதியிருக்கோம். இதுக்கு வேல்யூ என்ன இருக்குது, அவ்வளோதான். இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்கான், இதை எழுதிக்கலாம். இங்கே 2 இதாக இருக்குது, 2 ரூட்டு கொடுத்துருக்கான். ஆனால் ஒரே ரூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ 2 into 3 6 5 4 3 12 உள்ள 7 இருக்குது. இங்கே 2 ஒன்றுமே இல்லைன்னா 2 இருக்கிறதா அர்த்தம். 2 2. அப்போ 4 4 3. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். ஆர்டர் என்ன கொடுத்துருக்கான்? ஆர்டர் வந்து 6 12 4. இப்போ 6 12 4க்கு எல்சிஎம் எடுக்கலாம். 2க்கு கொடுக்கலாம். 3 2 6 6 2 3 2 6 6 2 12 2 2 4. திருப்பி 2 கொடுக்கலாம். 3 போகாது, அப்படியே இருக்கட்டும். 3 2 6 1 3 1 2 2. இப்போ வந்து 3க்கு கொடுக்கலாம். 1 3 3 1 3 3 1 இருக்கட்டு. 2 2 4 4 3 12. அப்போ எல்சிஎம் வந்து 12. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது 5 இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம்? 5 பவர் 1/6. அப்போது நமக்கு வந்து எல்சிஎம் 12 வேணும். அப்போ 1/6 into 2 12 கிடைக்கும். மேலே அதே 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2. அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்? 5 பவர் 2 into 1/12ன்னு எழுதிக்கலாமா? 5 பவர் 2னா 2 into 5 5 25 25 பவர் 1/12. நெக்ஸ்ட் வேல்யூ இந்த இருக்குது 12 7. இதை எப்படி எழுதிக்கலாம்? 7 பவர் 1/12 எழுதிக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா நமக்கு வந்து 12 இருக்குது, அதனால் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ 7 பவர் 1 into 1/12. இப்போ 7 பவர் 1/12. நெக்ஸ்ட் வேல்யூ 4 3. இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 1/4ன்னு எழுதிக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் 1/4 இருக்குது. 4 into 3 வந்து 12. அதே 3 கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 into 3 3. இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 3/12ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 3 பவர் 3 into 1/12. 3 பவர் 3 வந்து 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 கிடைக்கும். 27
பவர் 1/12. இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து 27, நெக்ஸ்ட் 25, நெக்ஸ்ட் வந்து 7 ஆர்டர் படி எழுதிக்கலாம். இதுக்கு ஒரிஜினல் வேல்யூ எழுதிக்கலாம். 27க்கு ஒரிஜினல் வேல்யூ இன்னும் இருக்குது. இதுக்கு ஒரிஜினல் வேல்யூ வந்து இந்த இருக்குது, இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 25க்கு ஒரிஜினல் வேல்யூ வந்து இந்த இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வேல்யூ வந்து இந்த இருக்குது 2 √2 cube root of 5 அது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 7க்கு வேல்யூ இந்த இருக்குது, இதை எழுதிக்கலாம். இதான் ஆன்சர்.